அவசரப்படாதீங்க. யாரு என்னை பாசமா பெற்றெடுத்து தந்தைக்கு என்ன அன்பா கட்டி பிடிக்கிறாரு. நீங்க தவறான எண்ணத்துல அப்ப உன்னதான் அன்பா கட்டி பிடிக்கிறேன். இப்ப நான் பல்லுக்கு எல்லாம் கடிக்கிறேன். இல்ல சரி போமா ஐயா ஜம்மிக்கு ஏத்துக்கோ. சரி போய் போய் ஒரு மண்ணு மனம் போச்சு போடக்கூடாதா? நான் பாத்ரூம் போற மாதிரி உட்காந்து என்னங்க அப்படி ஒதுக்கிறீங்க? கூட்டு வாங்க ஒண்ணா என்னங்க கூப்பிடுமா நைஸா கூப்பிடுறீங்க, இப்படி எட்டி ஒதுக்கிறீங்க. அப்படிதான் வெள்ளமா கூப்பிடுறீங்க, அப்புறம் எட்டி ஒதுக்கிறீங்க. சின்ன ஒரு ஒன்று கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா அனைவரையும் வாழ்த்துக்கள் பண்ணா. நீ பொண்ணு மாதிரி இருக்கிறா? ஆமா. அப்பா எனக்கு தெரியலையா? தெரியுமா? இப்பதான் பாக்குறேன். ஆமா வளர்ந்துட்டல்ல. அவங்க பார்த்தா எங்க ஆளு வீட்டுல வேலை செய்திருக்காங்க. வீட்டுல வேலை செய்யறாங்க. ஆமா வேலை செய்யற கம்யூனிட்டி இங்க நின்னுறாங்க. இருக்காங்கப்பா. பூரி கட்ட நான் வச்சுக்கிறேன். அவன் எந்த கட்டு வச்சு பக்கத்துல வாங்கினா சொன்னாங்க. பெரிய கட்டா இருக்குமே. எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கப்பா. ஐயோ இனிமே என் கட்டி தொட மாட்டாளா? நான் என்ன பண்ணுவேன்? சரி பரவாயில்ல இருக்கு. அது அப்புறமேட்டு பாத்துக்கலாம். ஆமா 30 ரூபா நடக்குது. ஆனா சிறப்பா ஆடிட்டு போன் இந்த வாங்கி போ. அப்பா அவர் யாரு இங்க பாத்து இருக்கு? பாத்ரூம்ல பேசிக்கிறேன். பாத்ரூம்ல பாக்கலப்பா. நான் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்பா. அங்க கூட ஏத்துக்கிறாரு. ஆமா என்ன எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தானே சாப்பிட்டேப்பா. ஆமா என்ன வாங்கி கொடுத்தாரு? லாலிபப்புப்பா. லாலிபப் எப்படி சாப்பிட முடியும்? ஏப்பா நான் சாப்பிடுவேன்ப்பா. நீ எவ்வளவு லாலிபப் சாப்பிட்டவன் நானு. லாலிபப் சாப்பிட முடியாது, சாப்பிடதான் முடியும். ஐயோ நான் சாப்பிடுவேன். நீ பெரிய இன்னொன்னு வாங்கி தர சொல்லிருக்கிறேன். அண்ணா யாரோ கல்யாணம் சொன்னாங்க. அடுத்த வாரம் யாரோ கல்யாணம் சொன்னாங்க. அண்ணா கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த தேங்காய் திருவுரு மிஷின் ரிப்பேருன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த அம்மா ஆனப்புறம் பிரச்சனை கிடையாது. சேர்ல உட்கார வச்சுடுங்க. வாய் மட்டும் தாழ்த்து சொல்லிட்டு தேங்காய் சொல்லி பிரச்சனை கிடையாது. ஆமா இனிலேருந்து அதான் புரோகிராம். நாடகம் முடிஞ்ச ஒண்ணு அடுத்த வேலை தான் ஒண்ணு இஷ்டம். எல்லா கல்யாணம் நான் தான் இஷ்டமா வந்தேன். பல்ல அப்படியா இருக்குது. காட்டா ஈன்னு காட்டு. நல்லா ஈன்னு காட்டு. பாரு எப்படி யாருக்கு தெரியும்? அவங்க அம்மா ஒண்ணு வாங்கி தர சொல்லுப்பா. அவரு உண்மைதான். ஆமா அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுங்க. அதுதான் ஓய்வு நடக்கும். என்ன வந்தியா? ஆமா மண்ணு இருக்கிறாரு. ஆட்டு வாங்கிப்போ. ஆடுக்கு என்ன ஆடிட்டு இன்னும் நாளைக்கு தரேன். எவ்வளவு தருவியா?
என்னத்த பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? என்னங்க சாப்பிடுறீங்க? இந்தா, அதை பார்த்துக்க. இதுவா? இதோ உங்க ஆடலுக்கு பரிசு. ஏய், என்ன? சும்மா கொசுரு. சும்மாவா? ஆமா. இது பத்தாதங்க. உள்ள ATM ல எடுத்துக்கோ. ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும்? நாடு சொருவி எடுக்கணும். ஐயோ எனக்கு சொல்ல தெரியாது. நானு கேட்டேன் ரொம்ப. நீ தானங்க? ஆ. அவர் அனுப்புங்க. எப்படி இருக்கிறாரு பத்தியா? ஆ? அவரு. ஆமா. நீ சும்மா தாங்க. ஐயோ அவர் வேணாம். ஏன்னா? பீஸ் போடுங்க அவரு. ஏய், இது ஆ, வயிறு கட்ட. ஆமா. எல்லா வீட்டு வாசி உள்ள பழைய வயிறு கட்ட தான் இருக்கும். புதுசா போல் வச்சு போகுது. ஆ, வேற உம்மா. அவர் அனுப்புங்க. பட்டுன்னு எடுத்து தருவாரு. பட்டுன்னு. ஆமா. என்னங்க? ஓ, போயிட்டு வரட்டுமா? பாய். நான் இல்ல இந்து. இந்துவா? அது சொல்லுங்க. ஆ. பாய் சொன்னேன். யோ, போய் வரேன். போயிட்டு வரேன். டாட்டா ஆ, சொன்னேன். ஆ, போய். போயிட்டு வரட்டுமா? போய் வா. எங்க நாட்டா எங்க ஊர்ல ஒருத்தர் போட்டான். எங்கன்னா மனான்னு நினைச்ச டாட்டா சொல்லிட்டு போவேன் தானே. ஓ சொல்லிட்டு வா டாட்டா சொல்லிட்டு போனோம். எங்க ஊர்ல திருவா நினைச்சு 2 பேர் விருந்தாளி வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க கொண்டாங்க, திருவா பார்த்தாங்க, மறுநாள் ஊருக்கு போறாங்க. வீட்டுல இருந்து போக சொல்ல எதுவுமே சொல்லல. பஸ் ஸ்டாண்ட் போய் உக்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் பஸ் வரல. அப்பவும் எதுவும் சொல்லல. அப்பதான் ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. ஏறி உக்காந்து எங்க உட்காரணும், நம்ம உசாரம் நடு சீட்டு போய் உட்காரணும். இவங்க போனாங்க டிரைவர் சீட்டு பின்னாடி உக்காந்துட்டாங்க. அப்போது யாரும் சொல்லணும்ல, அப்போவும் சொல்ல. டிரைவர் பஸ் கழிப்பு விடுறாரு. பஸ் வேகமா பறகுது. அப்பதான் வெளியில கை விட்டு டடோ எது ஒரு லாரிக்காரன் வந்தா கை நிக்க சொல்ல வந்தா நிறைய பேருக்கு தான் பண்ணா. பஸ்ல ஏறணும்னே தான் கை விடுறது, காலை விடுறது. அதே போல தான் சொல்லிட்டு போறான். அவ்வளவு இருந்து சொல்லிட்டு